இன்றைக்கி வந்து மென்சுரல் கப் பற்றின எல்லா விஷயங்களும், அதுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களும், அதாவது எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஹைஜீனாக வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும், இல்லை அந்த இடத்துல வைக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதா, யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கூச்சமாக இருந்தது, போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து விமென்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீபர்த் ஃபிட்னஸ் அப்படின்ற சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு டாக்டர் வந்து நிறையா உண்மையான விஷயங்களை பற்றியெல்லாம் வந்து வீடியோஸ் போடுவார். அவர் வந்து விமென்ஸ் டே அப்போ வந்து இந்த மென்சுரல் கப் பற்றி ஷேர் பண்ணியிருக்கும்போது நிறையா வந்து கேர்ள்ஸ் வந்து ஷேர் பண்ணது என்னென்னா, எனக்கு இது பார்த்தாலே பயமாக இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து இதை பற்றின எந்த டீட்டெயிலுமே தெரியல, பட் ஆனால் யூஸ் பண்ணணும்னு இருக்குது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் பார்த்தேன். இதை பார்த்தாலே பயமாக இருக்குன்ற மாதிரியான கமெண்ட்ஸும் பார்த்தேன். நிறையா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மென்சுரல் கப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து நிறையா வந்து ஃபோல்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதாவது எப்படி மடித்து வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 3 ஃபோல்டு இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யூ ஃபோல்டு, அதாவது இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி யூ ஃபோல்டு பண்ணி இன்சர்ட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து யூ ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து விரிஞ்சிக்கும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிக்கும். இன்கேஸ் உள்ளே போய் வந்து உங்களுக்கு இந்த யூ ஃபோல்டோடையே இருக்குது, அது வந்து தானாக விரியலை அப்படின்னா, இப்போ விரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்லங்க, இந்த இடத்த பிடிச்சி நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக விரிஞ்சிரும். டப்புன்னு வந்து ஒரு சத்தம் கேட்கும். இது வந்து உள்ளே போய் விரியும் போது இப்படி டப்புன்னு வந்து ஒரு சத்தம் கேட்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே டைட்டாக வந்து பிடிச்ச மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் தெரியும். அதை வந்து நீங்கள் அது மாதிரி வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து தொட்டு பார்க்கும்போது இது நல்லா வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரவுண்டாக இருக்கும், சரிங்களா? அது வந்து சரியாக உட்காரல அப்படின்னா அந்த யூ ஃபோல்டை நம்ம எப்படி வெளில விட்டோமோ அதே மாதிரி அதே அந்த 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 இதை வந்து உங்களால் வந்து நீங்கள் கை உள்ளே விட்டு பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அது மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் வந்து உட்காரணும் அப்படின்னா, உங்களோட ஒரு கால் வந்து தரையிலையும் இன்னொரு கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ண முடியும். நீங்கள் சமமாக 2 காலும் சமமாக வச்சுட்டு ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்து இன்சர்ட் பண்ணுறதை விட ஒரு கால் தரையிலையும் இன்னொரு கால் வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுட்டும் உட்காந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். அது மாதிரி வந்து ஒரு கால் தரையில் வச்சு இன்கேஸ் உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து இன்னொரு காலை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணும்போது பீரியட்ஸ் டைம் அப்போது வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல லியூப்ரிகேஷன், அதாவது கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. எப்போயுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே விடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்ற டவுட் வரும். ஃபஸ்ட்டு 2 ட்ரை வந்து ஃபெயிலியராக கூட முடியலாம். பட் நீங்கள் வந்து விடாமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரிலாம் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டேக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளார ஏதோ ஒன்று வச்ச மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்க தான் செய்யும் ஃபஸ்ட்டு டே மட்டும். பட் ஒன்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணி செகண்ட் டேலேருந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே இது இருக்கிறது அந்த ஃபீலே இருக்காது. உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு உண்டான ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வச்சுருக்கோன்ற ஃபீலே இருக்காது. ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? இது வந்து
இன்சர்ட் பண்ணுறது எப்படின்றது, அடுத்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ நம்ம வெஜைனா இப்படி இருக்குது, இது வந்து உள்ளார வந்து இப்படி மாட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரிமூவ் பண்ணும்போது இப்படி நம்ம கையை விட்டோம் அப்படின்னா இந்த இது பகுதி வந்து நமக்கு தெரியும் ரிமூவ் பண்ணும்போது. அதை நம்ம இப்படி பிடிச்சு இழுத்தோம் அப்படின்னா, இது தெரியுதுங்களா, நான் டைட்டாக தெரியுதா, அந்த மாதிரி தான் நம்ம வெஜைனாக்குள்ளே வந்து இது போய் வந்து டைட்டாக மாட்டிகிட்டு இருக்கும். அப்போ இப்படி பிடிச்சு இழுத்தோம் அப்படின்னா பயங்கரமாக வலிக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சு இழுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இப்படி அழுத்திக்கணும். இந்த இடத்துல இப்படி அழுத்திட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே கொஞ்சம் ஏர் வந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிடிச்சி அழுத்தும் போது இப்படி இருக்கும் இல்லைங்களா, இப்படி பிடிச்சி அழுத்தி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளட்டும் வந்து ஃபில் ஆகாமல் நம்ம வந்து டாய்லெட்குள்ளே வந்து ஊற்றிடலாம். இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டைம் இந்த மாதிரி ஆச்சு. இன்கேஸ் நீங்கள் கை உள்ளே விட்டு பார்க்குறீங்க, அது வந்து உங்கள் கைக்கு வந்து இந்த பகுதி வந்து தட்டுப்படலை, அதாவது இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி தட்டுப்படலை, ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, இதாக மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, பட் பிடிச்சி இழுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஐயோ உள்ளே போயிடுச்சு, மாட்டிக்கிச்சு, வருமோ வராதோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பயப்படாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து புஷ் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா, மோஷன் வரலன்னா நம்ம எப்படி புஷ் பண்ணுவோமோ அப்படி நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிரும். நம்ம கைக்கு வந்து இப்படி தட்டுப்படுற மாதிரி வந்து கீழே இறங்கிரும். அப்புறம் நம்ம இப்படி அழுத்தி வெளியில் இழுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதனால் இன்கேஸ் உங்களுக்கு உள்ளார போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க, புஷ் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பாடிக்குள்ளார ரொம்ப உள்ளார போயிடும், எடுக்க முடியாத அளவுக்கே போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து நமக்கு அங்கங்கே வந்து தடுப்பு வச்சு தான் வந்து நம்ம பாடியை வந்து படைச்சிருக்காரு, சரிங்களா. இதுக்கு வந்து இது கரெக்டாக உள்ளே போகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து நம்ம பாடிக்குள்ளார இருக்குது. அதனால் வந்து இது ரொம்ப உள்ளெல்லாம் போகாது, அந்த லெவலுக்குலாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி இதில் பிளட் இருக்கும்போது இந்த பிளட்டு வந்து உள்ளார போயிடும், ரிவர்ஸில் உள்ளார போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்கங்கே தடுப்பு வச்சு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிளட்டு வந்து உள்ளே போகாது, சரிங்களா. ஸோ பிளட்டு வந்து உள்ளே போயிடும், திருப்பி ரிவர்ஸில் போயிடும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி வந்து நம்ம ஹைஜீனாக வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க, சின்ன பாத்திரமாக. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே இதை வந்து போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்கும் போது போட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பச்சை தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வாங்கி ஃபஸ்ட்டு டைம் இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் மற்ற 5 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் குளிக்கும்போது சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு, நம்ம நார்மலாக சுடு தண்ணியில் குளிச்சிங்கன்னா நீங்கள் சுடு தண்ணி வச்சு கழுவலாம். இல்லை பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த பச்சை தண்ணி வச்சு கழுவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை ஹார்ஷாக ஆக்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் கிடையாது. நான் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து பிஹெச்டியோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டில் எது வேணால் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இதை வந்து நான் கழுவிடுவேன். கழுவி பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்குவேன். இது வந்து டெய்லி காலையில் அப்படி பண்ணுவேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வரைக்கும். இந்த 2 கிளென்சருமே ரொம்ப சேஃபான கிளென்சர் தான், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கப்பு வந்து ஆர்டர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கிளென்சர் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் நான் வந்து இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமே வந்து வந்ததில்லை, சரிங்களா. அந்த 5 டேஸும் வந்து இந்த மாதிரி பண்ணால் போதும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அகைன் வந்து சுடு தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அப்புறம் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து எவ்வளோ நேரம் வந்து இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும், இதை நம்ம எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கப்பு பார்த்திங்கன்னா இது நான் யூஸ் பண்ணுறது வந்து சேஃப். இது வந்து 50 ml கிட்ட வந்து பிடிக்கும். நம்மளுக்கு அளவெல்லாம் தெரியாது இல்லைங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பீரியட்ஸ் வந்து
கொஞ்சம் ஹெவி ஃப்ளோவாக இருக்கும். இன்கேஸ் வந்து நான் ஒரு நைட்டு ஒரு 9 o'clock வந்து இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு படுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா, இடையில வந்து ஒரு 3 o'clock 4 o'clock கிட்ட வந்து நான் எழுந்து என்ன பண்ணுவேன்னா, இதை எம்டி பண்ணிவிட்டு சும்மா பச்சை தண்ணியில் மட்டும் அலசிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் ஹெவி ஃப்ளோவாக இருக்கும். செகண்ட் டேலேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 9 o'clock வைக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 6-7 மணி வரைக்குமே தாங்கும். ஸோ ஃபஸ்ட் டே வந்து இப்போது நான் மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 o'clock கிட்ட ரிமூவ் பண்ணுவேன். திருப்பி மறுபடியும் வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock கிட்ட ரிமூவ் பண்ணுவேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே வந்து நைட்டில் ஒரு 10 or 11 o'clock கிட்ட ரிமூவ் பண்ணுவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock வந்து இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் டேக்கு வந்து ஒரு 3 o'clock வரைக்குமே வந்து எனக்கு தாங்கும். ஸோ 3 o'clock கிட்ட வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எம்டி பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுவேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 10 o'clock 11 o'clock கிட்ட வந்து இன்சர்ட் பண்ணுவேன். தேர்டு டே ஃபோர்த்து டே எல்லாம் வந்து எனக்கு காலையில் வச்சா நைட்டு ரிமூவ் பண்ணாலே போதும். அந்தளவுக்கு வந்து எனக்கு இது வந்து தாக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து 12 hours வரைக்கும் வந்து நம்ம வச்சுருக்கலாமா, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 8 hours ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். பட் நான் 12 hours வரைக்குமே வச்சுருக்கேன். எனக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமோ இல்லை இதனால் வந்து எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட சைஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, யார் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. டீனேஜர்ஸும் யூஸ் பண்ணலாம், சி செக்ஷன் பண்ணவங்களும் யூஸ் பண்ணலாம், நார்மல் டெலிவரி பண்ணவங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பி-சேஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து அதோட லிங்க் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சைட்டில் போய் வந்து அதிலே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டீனேஜராக இருக்கீங்க அப்படின்னா வந்து அது மேரேஜ் ஆகலை அப்படின்னா இது, நார்மல் டெலிவரினா இது, சி செக்ஷன்னா இது, அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அவங்களோடதுல வாட்ஸ்அப்லையும் வந்துட்டு நம்ம டவுட் வந்து கேட்டுக்கலாம். நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து 2 சி செக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மென்சுரல் கப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதையும் சொன்னேன், எனக்கு 2 சி செக்ஷன் ஆயிருக்கு, என்னோடய ஏஜ் இது, எனக்கு வந்து என்ன சைஸ் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க. எனக்கு அது வந்து எனக்கு அந்த சைஸே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. சரிங்களா? உங்களுக்கு சைஸ் வந்து தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை எல்லா சைட்லையுமே இப்போ விற்கிற எல்லா சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் வந்து சைஸ் பற்றின டீட்டெயில் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சைட்டில் வந்து இந்த இது கொடுக்குறாங்க, இதோடு சேர்த்து வந்து அதை சானிடைஸ் பண்ணுற மாதிரியான மெஷின் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் அந்த மெஷின் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. நான் இந்த மெத்தடில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சிங்க 5 days, அதாவது பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து நமக்கு தெரியும்ல இந்த டேட்டில் வரும் அப்படின்றப்பே நம்ம கொதிக்க வச்சு அதை ட்ரை பண்ணி அந்த பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொதிக்க வச்சு அந்த ட்ரை பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதனால் வந்து எனக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸுமே வந்ததில்லை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போது சி செக்ஷன் டெலிவரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதாவது வித்தின் 45 days வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வரும்ல, அந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு அந்த வயிற்றில் அந்த சதையெல்லாம் கிழிச்சு சேர்த்தி ஒட்டி ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து இந்த மென்சுரல் கப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் எனக்கே வந்து ஸ்கேரியாக இருந்தது. கையை உள்ளே விட்டு பார்த்தப்ப எனக்கே அந்த உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரே வந்து குளறுபடியான மாதிரி இருக்கிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதனால் வந்து நான் பயந்துட்டு வைக்கல. அதனால் வந்து பெட்டர் வந்து நீங்கள் சி செக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணாதீங்க. சி செக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வரும் இல்லைங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு 6 months இல்லை எனக்கு வந்து 9 monthsல தான் வந்து அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பீரியட் வந்தது சி செக்ஷனுக்கு அப்புறம். அப்போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்போ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ நீங்கள் தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் மென்சுரல் கப் வந்து யூஸ் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் வந்து
இந்த மென்சுரல் கப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நாப்கின் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னாகும் அப்படின்னா, ஈஸியாக ஹீட் பாடி அப்படின்றதுனால ஹீட் ஜாஸ்தியாகி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரேஷஸ் மாதிரி வரும். தமிழில் சொல்லணுன்னா புண்ணு மாதிரி வந்துடும். 2 பக்கமே தொடையில் சைடில் புண்ணு மாதிரி வரும். எனக்கு அந்த 5-7 நாள் முடிகிறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். அவ்வளோ அந்தளவுக்கு வலியாக இருக்கும் அந்த புண்ணு. அதுக்கப்புறம் அது எனக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னொரு 3-4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாப்கின் ரொம்ப தாக்கு பிடிக்காது. கொஞ்சம் இதாயிடுச்சு அப்படின்னாலும் லீக்கேஜ் ஆகும். லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் ஸ்மெல் வரும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த எந்த பிரச்சனை எதுவுமே நான் மென்சுரல் கப்பில் ஃபேஸ் பண்ணல. அந்த ரேஷஸ் அப்படின்ற விஷயமே எனக்கு மென்சுரல் கப் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை பற்றின எனக்கு பயமே கிடையாது. எனக்கு ரேஷஸே வந்ததே கிடையாது. சரிங்களா? அது மாதிரி இது லீக்கேஜ் ஆயிரும் அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டே மட்டும் உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருக்குது அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை எம்டி பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். 5 to 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக தாராளமாக தாக்கு பிடிக்கும். பட் உங்களுக்கு லீக்கேஜ் ஆயிரும் அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா 5 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை எம்டி பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனால் அப்படி நீங்கள் எம்டி பண்ணிங்க அப்படின்னா லீக்கேஜ் ஆகாது. பட் நார்மலாக இது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே 8 ஹவர்ஸ் கிட்ட தாக்கு பிடிக்கும். ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் கிட்டேயே உங்களுக்கு தாராளமாக இது தாக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் லீக்கேஜ் ஆயிரும் அப்படின்ற பயம் உங்களுக்கு வேண்டியதே இல்லை. அது மாதிரி இன்னொரு விஷயம், இது நீங்கள் வச்சுட்டு குளிக்கவும் செய்யலாம். ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை ஆற்றுலையோ அப்படி எதில் வேணால் குளிக்கலாம். இது வெளியில் வராது. சரிங்களா? லீக்கேஜ் ஆகாது. உங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். இது நிஜமாலுமே ஒரு நல்ல பெனிஃபிட்னு தான் சொல்லுவேன் இந்த மென்சுரல் கப் வைக்கிறதுனால. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி இதை ஹைஜீனாக நம்ம வச்சுக்கணும், அதுக்கப்புறம் லீக்கேஜ் ப்ராப்ளம் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது பயமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு வித பயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வித இது இருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் உள்ளார வைக்கும்போது நம்மளுக்கு. அந்த இதை நீங்கள் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் நீங்கள் திருப்பி சானிட்டரி நாப்கின் பக்கம் போகவே மாட்டீங்க. இது உள்ளார இருக்கிற ஃபீலே இருக்காதுங்க. ஒரு பொண்ணுங்களுக்கு நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் நான் இந்த மென்சுரல் கப். அதனால் நீங்கள் இது பயந்துட்டு யூஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ரை வேணால் ஃபெயிலியர் ஆகலாம். 3rd ட்ரையில் கண்டிப்பாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுவீங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் எல்லாமே தெரியும். சரிங்களா? ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ நீங்கள் கை உள்ளே விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். உள்ளே பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரவுண்டாக ஃபிட்டாக இருக்கிறது தெரியும். அப்படி உள்ளே விட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை இப்படி ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது, வளைஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது விரிஞ்சுக்கும் தானா. சரிங்களா? ஸோ கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லீக்கேஜ் ஆகாது. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும். அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி ரிமூவ் பண்ணும்போது இப்படி பிடிச்சி இழுக்காமல் இப்படி பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா வலிக்காது. ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இது நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை பற்றியும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.